நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாழியருளாளர் வாழியணியத்திகிரி வாழிய திராசன் வாசகத்தோர் வாழி சரணாகதி என்னும் சார்வுடல் மற்றொன்றை அரணாகக் கொள்ளாதார் அன்பு. நமஸ்தரசே. महरिदं भागरेयमे तत्र विराजमानानां सत्यव्रतक्षेत्रवासिनां आस्तिकाग्रेसराणां सविधे भक्तितिरुविळा इति सुविख्यातवैभवातिशये द्वितीयेऽस्मिन् पुण्यदिवसे सन्दमिगु तमिळ्मरयोन् इति शीर्षकमधिकृत्य दासः अनन्तपद्मनाभः यत्किञ्चित् प्रस्तोतमारभामि. अतः सर्वे सम्मिलिताः महान्तः भागवतोत्तमाः आस्तिकाग्रेसराः अमुं बालकं सर्वात्मना अनुगृह्णन्तु इति सविनयं प्रार्थये. தமிழ் மறைன்னு டைட்டில் போட்டுன்ட்டு எடுத்த உடனே வடமொழியில் பேசினா புரியாது தான். ஆனால் உபன்யாசத்தை இப்படி ஆரம்பிக்கிறது என்பதாக ஒரு பண்பு, ஒரு மரபு. அந்த மரபில் முதல்ல ஒரு 2 வார்த்தை சபையினுடைய மரியாதையை கருதி அடியேன் இப்போ சம்ஸ்கிருதத்தில் சொன்னேன். இனிமேல் எல்லாத்தையும் தமிழ் படுத்துகிறேன். சந்தமிகு தமிழ் மறையோன் என்பதாக அடியனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு. என்ன ஒருத்தர் கேட்டார், சுவாமி ஒரு 4-5 பக்தி திருவிழாவில் உங்களை காணுமே, ஏன் காணோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பதில் சொன்னேன் நான். இந்த பக்தி திருவிழா முதல்ல ஆரம்பித்தது நாரதகான சபாவில். ஏன்னா நாரதர் தான் பக்திக்கு எல்லா விதத்திலும் பிரதானமானவர். சென்னையில் நாரதகான சபாவில் இந்த பக்தி திருவிழா முதல் திருவிழாவாக ஆரம்பிச்சது. அதிலிருந்து ஆரம்பித்து அதனுடைய ஒரு தொடர்படி எனக்கு உண்டு. அப்போ உபன்யாசத்தில் நான் குறிப்பிட்டேன், இது சாதாரண ஸ்டார் விஜய் டிவி இல்லை, சூப்பர் ஸ்டார் விஜய் டிவி இது. ஏன்னா வேறு யாரும் அவ்வளோ சுலபத்தில் இந்த அளவுக்கு பக்தியை ப்ரமோட் பண்ணலை அப்படின்னு. அப்படி சூப்பர் ஸ்டார் விஜய் டிவின்னு சொன்னதுனாலேயோ என்னமோ தெரியல, அது வர வேண்டிய டயத்துக்கு கரெக்டாக வருன்ற மாதிரி எப்பப்போ எனக்கு சான்ஸ் கொடுக்கணுமோ அப்பப்போ தான் கொடுக்குறான்னு வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு ரொட்டேஷன் உண்டோ இல்லையோ, எல்லாருக்கும் ஒரு பிரவேசம் உண்டு. அதனால் இது எல்லாருக்கும் ஒரு அன்வயம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உபன்யாசகருக்கு ஒரு பார்ட்டிசிபேஷன் தான் விதத்தில். அப்புறம் இந்த வருஷம் என்னன்னார், இங்கே இந்த பூமி இந்த க்ஷேத்திரத்திற்கு சத்யவிரத க்ஷேத்திரம்னு பேர். ரொம்ப அத்தியாச்சரியமான ஒரு பெருமை இந்த க்ஷேத்திரத்திற்கு உண்டு. அயோத்தியா, மாயா, மதுரா, காஷி, காஞ்சி, அவந்தி, துவாரவதி என்பதாக 7 க்ஷேத்திரங்கள் உலகத்தில் முக்தி தரும் நகர் 7 க்ஷேத்திரங்களுக்கு முக்தி க்ஷேத்திரங்கள்னு பேர். சப்தைத்தே முக்திதாயகாக அதை கொண்டாடுறா பெரியவாள்லாம். இவை 7ம் அதை நினைத்தாலேயே நமக்கு மோட்சத்தை அனுகிரகிக்கக்கூடியது. ஆனால் இப்போ என்னதான் டூர் வசதிகள்லாம் இருந்தால் கூட ஒருத்தராலேயே 7 க்ஷேத்திரத்துக்கும் சஞ்சாரம் பண்ணி அதிலெல்லாம் ஸ்நானம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானை சேவிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு இந்த ஊரை சேர்ந்த ஒரு மகாத்மா ஒரே வரியில் பதில் சொல்லிட்டு, நீ 7 ஊரை சுத்தணுன்ற அவசியமே கிடையாது. இந்த ஒரு க்ஷேத்திரம் காசி முதலான நகரி எல்லாம் கார்மேனி அருளாளர் கச்சி கொவ்வா. இது காஞ்சிப்பதி என்பதாக பெயர், அல்லது கச்சி என்பதாக தமிழில் அழைப்பதும் உண்டு. காஞ்சி என்பதற்கு இடையணி என்பது ஒரு பெயர். 2 அர்த்தம். காஞ்சி என்பதற்கு 2 பொருள். ஒன்று இடையணி, மேகலைன்னு அர்த்தம். மேகலைனா இடுப்பில் போட்டுக்கக்கூடிய ஒட்டியானம். மண்ணு மகளாருக்கு அலங்காரமாம் மதில் கச்சி. பூமித்தாயார் என்பவள் ஒரு பெண். அந்த பூமித்தாயார் என்றதான பெண்ணுக்கு இடுப்பில் போட்டுக்கிற ஒட்டியானமாக இருக்கக்கூடிய ஸ்தானம் எதுனா இந்த க்ஷேத்திரம். அதனால்தான் இதற்கு காஞ்சின்னு பேர். சாதாரண ஒட்டியானம் இல்லை. இன்னி தேதிக்கு 172 ரூபா 4:30 மணிக்கு ஏறிடுத்து. அந்த 172 ரூபாவோட சேர்த்து சீமந்தத்தில் போட்டுக்கிற ஒட்டியானம். அப்படின்னா எப்படி எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் இந்த க்ஷேத்திரத்துக்கு எவ்வளோ பெரிய பெருமை இருக்கும் பாருங்க. ஹிப்பு சைஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுமோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு பெருமை இந்த க்ஷேத்திரத்துக்கு உண்டு. அதனால் அதற்கு காஞ்சி. மற்றொன்று க என்றால் பிரம்மதேவருக்கு பெயர். அந்த பிரம்மதேவர் பகவான் வரதராஜ பெருமாளை தான் ஆராதித்து அவரை இந்த திருத்தலத்தில் பிரதிஷ்டை செய்ததினாலே க பிரம்மா தேன அஞ்சிதா. அஞ்சிதகான்னா அழகிய சம்ஸ்கிருதத்தில் பிரதிஷ்டை செய்விக்கப்பட்டார். அப்படி பிரம்மதேவரே ஆராதித்து பெருமானை இங்கே எழுந்தருளப் பண்ணியதினாலே இந்த திவ்யதேசத்திற்கு காஞ்சி என்பது பெயர். முத்தி தரும் நகர் 7இல் முக்கியமாம் கச்சி.
7 புண்ணிய திருத்தலங்கள் உண்டு. அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்தி, துவாரவதி என்பதாக 7 இருக்கு. அந்த 7ல் 7ஐயும் விட்டு 6ஐயும் விட்டுடுங்க. காஞ்சி என்னும் இந்த ஒரு திவ்யதேசத்திற்கு இருக்கக்கூடிய பெருமை வேற எந்த 6 திவ்யதேசத்திற்கும் இல்லவே இல்லை. இதற்குத்தான் அந்த பெருமை. இதை யார் சொன்னார் அப்படின்னு கேட்டா, இந்த ஊரில் அவதாரம் பண்ணின ஒரு மகாத்மா. இந்த ஊருக்கு பல பெருமைகள் உண்டு. உலகளந்த பெருமாள் பக்கத்திலே எழுந்திருக்கார். சில பேர் உலகளந்த பெருமாளை சேவிச்சுட்டு கூட பக்தி திருவிழாவில் வந்து உட்காந்துக்கலாம் நினச்சிட்டு இருப்பா. உலகளந்த பெருமாள் வலது காலை தூக்கிட்டு இருக்காரா இடது காலை தூக்கிட்டு இருக்காரா சொன்னா, சுவாமி நாங்கள் ஏதோ உட்காந்துட்டு இருக்கோம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, நீங்கள் பெருமாளை எப்படிலாம் கேட்டால் எப்படி, நாங்கள் சரியாக கூட பார்த்துருக்கோம். திடீர்னு வலது காலா இடது காலா, முன்னாடி சீட்டு காலியாக இருந்தால் 2 காலையும் தூக்கி போட்டு நாங்கள் உட்காந்துப்போம் ஃப்ரீயாக. அவ்வளோதான் எங்களால் பண்ண முடியும். இந்த ஊருக்கு கோவில் நகரம் என்று பெயர். திருக்குடந்தைக்குத்தான் கோவில் நகரம்னு வச்சுக்காதீங்க. இங்கே சைவாலயங்களும் விஷ்ணு ஆலயங்களும் மலிந்து கிடக்கின்றன. இங்கே முழுக்க முழுக்க ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பரம சிவபக்தர்களும் ஏன் ஜெயினர்கள் பௌத்தர்கள்னு எல்லாருமே காஞ்சியில் ஒரு காலத்தில் திரண்டிருந்தார்கள். அவ்வளவு பெருமை காஞ்சிக்கு உண்டு. நீங்கள் அந்த காலத்தில் இந்த சமச்சீர் வருவதற்கு முன்னாடி நீங்கள் ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரியில் ஒரு விஷயம் படிச்சிருக்கலாம். அதான் ஹர்ஷவர்தனுடைய காலத்தில் 2 யூனிவர்சிட்டி ரொம்ப ஃபேமஸ். 2 யூனிவர்சிட்டி, இப்போ லோக்கல் யூனிவர்சிட்டி யாரும் ஒத்துக்கிறதே இல்லை, நாம் வெளியூர் தான் போயிட்டு இருக்கோம். 2 யூனிவர்சிட்டி ரொம்ப ஃபேமஸ். ஒன்று நாலந்தா யூனிவர்சிட்டி, அது காசி. காசியினுடைய நாலந்தா யூனிவர்சிட்டி ரொம்ப ஃபேமஸ். அடுத்தது என்னன்னா, காஞ்சியில தான் தி பெஸ்ட் யூனிவர்சிட்டி இருந்தது. இது சரித்திரம் கூறக்கூடிய உண்மை. அதனால்தான் காஞ்சியில் இருக்கிற எல்லாருமே இவ்வளவு தேஜஸா இருக்கா. எல்லாரையும் சேர்த்துக்கோங்க. காஞ்சியினுடைய பெருமைக்கு அந்த மண்ணினுடைய வாசனை சுவாமி. இது பௌத்த மதமாக இருந்தாலும் சரி, ஜெயின மதமாக இருந்தாலும் சரி, சைவ மதமாக இருந்தாலும் சரி, வைஷ்ணவ மதமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக ஆதாரமாக ஒரு ஆதார பீடமாக இருக்கக்கூடியதான ஒரே க்ஷேத்திரம் இந்த காஞ்சி என்னும் இந்த க்ஷேத்திரம் மட்டும்தான். அதனால்தான் முத்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கச்சிதன்னில் என்று காசி முதலான நகரியெல்லாம் கார்மேனி அருளாளர் கட்சிக்கு ஒவ்வா என்று சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் பாடினார். அவரும் இந்த ஊரில் அவதாரம் பண்ணின மகாத்மா. அவரை நாம் எப்படி சொல்லலாம்? அவரை ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம், நடமாடும் யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம். சாதாரணமாக இருக்கவாளே நம்ம அப்படி சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே மகனீயர். பரஷதம்வாபி பரை சஹசிரம்னு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நன்னூல்களை எல்லாம் எழுதி அந்த நூல்களின் மூலமாக வடமறை தென்மறை சம்ஸ்கிருத வேதமாகிறதான உயர்ந்த அந்த வேதம் என்ன, தென்மறையான ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்கள் என்ன, இந்த இரண்டையும் 2 கண்கள் என்பதை நமக்கு புலப்படுத்தின மகாத்மா சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னைக்கு ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமுடியான் அவருடைய திருக்கோவிலில் பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கி அந்த சுவாமி புஷ்கரணியில் எப்போ தீர்த்தவாரி கண்டருளுகிறாரோ அதே சமயத்தில் தான் அந்த ஸ்ரீனிவாசனே இங்கே வெங்கடநாதனாக வேதாந்த தேசிகனாக பிறந்தார் என்பது சத்தியமான குரு பரம்பரையினுடைய விஷயம். அந்த மகாத்மா ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தத்திற்கு தன்னேற்றத்தை அருளி செய்திருக்கார். இந்த ஊரில் அழகான ஒரு புஷ்கரணி இருக்குது. 2 விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். இந்த ஊரில் ஒரு அழகான ஒரு புஷ்கரணி இருக்குது. இங்கே கொஞ்சம் தூரம் போனேன்னா சின்ன காஞ்சிபுரத்தில் இந்த போலீஸ் ஸ்டேஷன் எதிர சொல்கிற அடையாளம் சரியில்லை தான், இருந்தாலும் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன் எதிர ஒரு சன்னதி இருக்குது. அந்த பெருமாளுக்கு யதோக்தகாரி என்பது பெயர். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு அவருக்கு திருநாமம். அது பாஸ்டன்ஸ் இல்லை, அது சொன்ன வண்ணம் செய்யும் பெருமாள். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான் அது. இன்னைக்கும் நாம் போய் அந்த பெருமாளிடத்தில் உள்ளன்போடு எரை உரைத்தாலும் எரை பிரார்த்தித்தாலும் அந்த பெருமாள் நமக்காகவே செய்யக்கூடியவர். அந்த பெருமானுடைய வலது பக்கத்தில் ஒரு திவ்யமான புஷ்கரணி இருக்குது. தீர்த்தம் இருக்கான தயவு செஞ்சு என்னை கேட்டுறாதீங்க. திவ்யமான ஒரு புஷ்கரணி இருக்குது, புண்ணிய புஷ்கரணி. எதையெல்லாமோ நாம் நினைவிடம்னு சொல்கிறோம், அதுக்கு வேலி போடுறோம், கம்பி போடுறோம், ஒரு 10 பேர் ஊர்வலமாக போய் அதுக்கு எல்லாம் பண்ணுறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த புஷ்கரனுடைய பிரபாவம் தெரியுமா? ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் என்பவர்தான். அவர்தான் முதல் பாசுரத்தை தமிழில் பாட ஆரம்பித்தார். திவ்ய பிரபந்தம் ஆரம்பமே அந்த பொய்கை ஆழ்வாருடைய திருவாக்கிலிருந்து முதல் பாசுரமாக அவதரித்தது. அத்தகையதொரு பொய்கை ஆழ்வார். அவருக்கு என்ன பேர்? இயற்பெயர் தெரியாது. கம்பநாட்டாழ்வனுடைய இயற்பெயர் யாருக்காவது தெரியுமோ? அவர் கம்பன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்? கம்பத்திலிருந்து பிறந்த நிருசிம்மனை தன் இதயத்தில் எப்பொழுதும் வைத்து வழிபட்டதினாலே
அந்த கம்பனை வழிபட்ட இவருக்கு கம்பன் என்னும் காரண பெயர் உண்டாயிற்று. அதுபோலத்தான் இந்த சுவாமி அயோனிஜர். அயோனிஜர்னா கர்ப்ப சம்பந்தம் கிடையாது, வயத்துல 10 மாசம் அப்பா அம்மா சுமந்து பெற்றார் போல கிடையாது. அந்த ஆழ்வார் இங்கே யதோக்தகாரி சன்னதிக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய திவ்யமான புஷ்கரணியில் தானாகவே பிறந்தார். பொய்கை என்றால் புஷ்கரணி தீர்த்தம். அந்த பொய்கையில் பிறந்ததினாலே அந்த ஆழ்வாருக்கு பொய்கை ஆழ்வார் என்பது பெயர். ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்வதற்கு காரணமே காஞ்சிபுரம் தான். அதுதான் காஞ்சிபுரத்தினுடைய பெருமை. இங்கு அவதாரம். அதன் பிறகு ஆழ்வார்களில் தலை சிறந்தவரா நம்மாழ்வாரை கொண்டாடிட்டு இருக்கோம், அவயவின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த நம்மாழ்வாருக்கு இந்த திவ்யதேசத்தில் ஒரு பெருமை உண்டு. இந்த ஊர்ல காஞ்சி வரதராஜ பெருமாள் சன்னிதானத்தில் போய் ஆழ்வாரை சேவிக்கணும். ஆழ்வார் பிராகாரம், ஆழ்வார் பிரதட்சிணம்னே பேர் அதற்கு. அனந்தசரஸ் புஷ்கரணிக்கு எதிர்பக்கம் அப்படி சுவாமியை நாம் சுற்றி வருவதற்கு விஷாலமான அகன்றதான ஒரு வீதி இருக்கு, ஒரு பிராகாரம் இருக்கு. அந்த பிராகாரத்தில் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாருக்கும் தனித்தனியாக சன்னதிகள் அமைந்திருக்கு. நம்மாழ்வாருக்கு தனி சன்னதி, சுவாமி மணவாள மாமனிகளுக்கு தனிச்சன்னதி. அதன் பிறகு ஏனைய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பகவத் ராமானுஜருடைய சன்னிதானத்தில் குழுமி இருக்கிறார்கள். அதனால்தான் அந்த வீதிக்கு என்ன பேர்? ஆழ்வார் வீதி, ஆழ்வார் பிராகாரம்னே பேர். அங்கே முதல்ல நாம் போகச்சே வரதராஜ பெருமாளை சேவிச்சுட்டு அப்படி பிரதட்சணமாக வந்தோம்னா முதல்ல நம்மளை வரவேற்று வழிநடத்தி செல்லக்கூடியவர் யார்? ஆழ்வார்களில் தலை சிறந்தவரான சுவாமி நம்மாழ்வார். இப்போ மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் குறைவு நினச்சிக்க வேண்டாம். தலை சிறந்தவர்னா ஆழ்வார்களுக்கு ஒரு எம்பாடிமெண்ட்டாக நாம் ஏற்படுத்தினோம்னா அதில் அவயவி, அவயவினா தலைக்கு பேர். எப்படி எல்லா உறுப்புகளில் தலை முக்கியமோ அந்த மாதிரி ஆழ்வார்களுக்குள்ள ஒரு ஸ்கெட்ச் போட்டோம்னு சொன்னால் நம்ம ஆழ்வார் பிரதானமாக இருக்கார். எல்லா ஊர்லேயும் நம்ம ஆழ்வாரை போய் சேவிக்கச்சு நம்ம ஆழ்வார் இப்படி உபதேசம் பண்ணுவார். இப்படி கையை இப்படி வச்சுட்டு உபதேசம் பண்ணுறார். அவர் சொல்கிறது நமக்கு புரியுறதோ புரியலையோ, ஆனால் அவர் உபதேச முத்திரையோடு இருக்குது. நாம தான் கோவிலில் போய் சலபலன்னு பேசிட்டு இருப்போம். ஒன்று கற்பூர ஆர்த்தி ஆகச்சே கண்ணை முடிப்போம், அதுக்கு மேலே பர்சன் ஒண்டின்னு இருப்போம் பைசா போட்டு தட்டுலேருந்து மிச்ச சில்லறை எடுக்கிறதுக்கு. எப்படியும் பெருமாளை சேவிக்கவே போகிறதில்ல. அதில் நமக்கு என்ன புரிய போகிறது? ஏனைய திருக்கோவில்களில் ஆழ்வார் உபதேசம் செய்வதை போன்றதான ஒரு திருக்கோலத்தில் சேவை சாதிப்பார். ஆனால் காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் இந்த நம்மாழ்வார் தன் கையை தன்னுடைய இதயத்தில் வச்சுட்டு இருப்பார். ஏன்னா இவாளுக்கெல்லாம் என்ன உபதேசம் பண்ணாலும் யாரும் ஒழுங்காக கேட்கறதில்ல, பேசாமல் நாமளே சொல்லிக்கலாம். மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ்னு தன் மனசுக்கு உபதேசம் பண்ணு. முதல்ல மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் ஆரம்பித்த ஒரு ஆழ்வார் தான். அவர் இங்கிலீஷில் சொல்லலை, அதனால் அது பாப்புலர் ஆல. மனசு இருக்கே, மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்தமோக்ஷயோகோ. நாம் எதிலும் ஈடுபாடு காண்பிப்பதற்கும் அல்லது ஈடுபடாமல் இருப்பதற்கும் எது காரணம் அப்படின்னு கேட்டால் இந்த மனசு தான் காரணம், வேற எதுவும் காரணமே இல்லை. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இப்போ யாரை கேட்டாலும் அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் நகர வளம் போனால், இப்போ நாமெல்லாம் சுகர் வளம் போகிறோம். எங்கள் வீடு மாட வீதியிலே இருக்குது. காஞ்சிபுரத்தில் தெற்கு மாட வீதியில் எங்கே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் காலத்தால் டெய்லி இப்படி வருவார். நான் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். சுவாமி, தினந்தோறும் காலை மாலை 2 வேளை பெருமாளை பிரதட்சணம் பண்ணுறீரு, பெரிய புண்ணியம்னார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, டாக்டர் சுகருக்கோசரம் ஒரு வாக்கிங் போக சொன்னால் அதான் சுற்றி வரேன். அட ஆமான்னு ஒத்துண்டா என்ன மோசம். அட பெருமாளை பிரதட்சணம் தானே வழியில் வர்றார். ஆஹா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நான் ஏதோ டாக்டர் சுகருக்கோசரம் ஒரு வாக்கிங் போக சொன்னார்லாம். அப்போ கூட தனக்கு பகவத் சம்பந்தம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு மகாத்மாவர். அப்படி ஆயிடுத்து. அப்படி சுற்றி சுற்றி வருதுன்னு வச்சுட்டோம் நாம். அப்போ பெருமாள் அவருடைய வைபவங்களை நாம் அனுபவிக்கணும், அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு பெரியோர்கள் செய்யக்கூடிய உபதேசம் முக்கியம். ஆனால் பெரியோர்கள் சொல்கிறத யாரும் கேட்கிறதே இல்லை. அதனால் ஆழ்வார் பார்த்தார், இந்த ஜனங்களுக்கு நாம் சொல்கிறத காட்டிலும் முதல்ல நாம் நம்முடைய மனதை குறித்து சொல்லலாம். ஏன்னா இந்த மனதில் தான் மன அழுத்தம்ன்றா, எல்லாரும் டிப்ரெஷன்ரா, ஸ்ட்ரெஸ்ன்றா, அதுக்கு தனியாக வித்வத் சம்பாவனை பண்ணுறா, அதை ஒருத்தர் அட்டன் பண்ணுறார். இப்படியெல்லாம் லோகம் போயின்னு இருக்கு. மனசில் நமக்கு எந்த விதமான காமக்ரோதங்களும் உண்டாகக்கூடாது என்றால் என்ன ஒரு வழி அப்படின்னு கேட்டால், இங்கே போய் பேரருளாளப் பெருமாள் என்னும் ஒரு பெரிய தெய்வம் ஒன்று இருக்குடாப்பா, அன்று நயந்த அயமேதமா வேள்வி என்பதாக பிரம்மரேவன் செய்த யாகத்தினுடைய பயனாக அத்யாபி பரிதிருஷ்யதே. இன்னைக்கும் நாம போனாலும் நமக்கு பின்னாடி சந்ததிகள் போனாலும் எத்தனை பேர் போனாலும் அவர்கள் கேட்பதையெல்லாம் அளிக்கும் கற்பகத் தருவாக எம்பெருமான் இருக்கானே, அவனை ஹிருதய புண்டரீகத்தில் தியானித்து கொள்ளும் நமக்கு மனசுல காமக்ரோதங்கள் உண்டாகுமா,
மன அழுத்தங்கள் உண்டாகுமா? இல்லை இந்த சுகர் வியாசர் வசிஷ்டர் எல்லா ரிஷி ஏறி வந்து உட்காந்துக்கு போறாளா? ஒத்தர வரவே மாட்டான்னு உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர் வருமமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனேன்னு தன் மனதை பார்த்து சொல்லுகிறார் ஆழ்வார்.